ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் வித் ஆர்கே. இந்த வீடியோ வந்துட்டு எதை பற்றி இருக்க போகுதுன்னா, ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ட்ரேடிங் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த ட்ரேடிங் வந்துட்டு கற்றுக்கிறது வந்துட்டு நான் படித்ததை வந்து வேறு யார்கிட்டாவது சொன்னோம்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஸோ என்கிட்ட சொல்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே அதை ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க வந்துட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க வேணாம். நீங்கள் அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு போயிருங்க. அண்ட் நீங்கள் வந்து இப்போ ட்ரேடிங் கற்றுட்ருக்கீங்க. ஸோ நான் சொல்கிறதும் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறதும் தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்குது. தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க இந்த வீடியோ வந்து பாருங்கள். வாங்க இந்த இதில் வந்து நான் டே 1 வந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு ட்ரேடர்ஸ் வந்துட்டு ஒரு 3 விதமான ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ். இந்த மாதிரி இருக்காங்க. இதில் வந்துட்டு நான் என்ன ஆகணும்னா வந்து ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. ஸோ நான் வந்துட்டு இன்ட்ராடே ட்ரேடிங்கும் ஸ்விங் ட்ரேடிங்கும் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது ரிலேட்டடாக தான் இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்னா என்னன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன்றும் இல்லைங்க. இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடிங் பண்ணிட்டு போகிறது தான் இந்த ப்ரொஃபஷனல் ட்ரேடரோட வேலை. ஸோ நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து அது படித்தேன். அதில் வந்து என்னென்ன இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நாலேஜ் அண்ட் எஜுகேஷன் அதை பற்றி இருந்துச்சு. நாலேஜ் அண்ட் எஜுகேஷன் அப்படின்னா என்ன வந்துட்டு கண்டினியூஸ் எஜுகேஷன் அபவுட் மார்க்கெட் அண்ட் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிஸ். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்டாக்கோட ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அனலைஸ் பண்ணிக்கணும். அந்த மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை வந்து படிச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அது போக டெய்லியும் வந்துட்டு உங்கள் மார்க்கெட் வந்து எப்படி எப்படிலாம் அனலைஸ் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நீட் அ ப்ராப்பர் நாலேஜ் அபவுட் தி மார்க்கெட். அதாவது நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டோட நாலேஜ் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் வந்து ட்ரேடிங்குள்ளே இறங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அடுத்து வந்து என்னன்னா வந்து ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளான். இந்த ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளான்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நாள் நீங்கள் வந்து ஒரே ஒரு ஸ்டாக் எடுத்து அதில் மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை எடுத்துட்டு மல்டிபிள் ஸ்டாக்ல வந்துட்டு ட்ரேட் பண்ணுறது. இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளானாக நீங்கள் வச்சுக்கணும். என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். எந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ல எந்த நிறைய ட்ரேடிங் பண்ண போகிறீங்க, எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதாங்க. அடுத்து வந்து என்னென்னா வந்துட்டு பிளான் பிஃபோர் த ட்ரேட் அபவுட் எக்ஸிட், என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாசஸ். ஒரு ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும். என்ன பிளான் பண்ணிக்கணும்? நான் வந்து எங்கே என்ட்ரி எடுக்க போகிறேன், அதுலேருந்து எவ்வளோ ஸ்டாப் லாஸ் இருக்க போகுது, அதுலேருந்து ப்ராஃபிட் வந்து எனக்கு எவ்வளோ வந்து வந்தால் நான் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முன்னாடியே பிளானில் இருக்கணும். இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளானில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டூல்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ். இந்த டூல்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூ நோ அபவுட் தி பேசிக் டூல்ஸ் ஃபார் தி சார்ட் வியூவிங் வெப்சைட்ஸ். அதாவது இப்போ நீங்கள் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரேடிங் வியூவில் தான் வந்துட்டு இந்த சார்ட்ஸ்லாம் வந்து பார்ப்பாங்க. இப்போ ட்ரேடிங் வியூவில் வந்துட்டு நம்ம என்னென்ன பேசிக்ஸ் வந்துட்டு தெரிஞ்சிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் எங்கே இருக்கும், இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், இந்த ஃபிபனாசி டூல் இருக்குல்ல, இண்டிகேட்டர் இருக்குல்ல, அந்த ஃபிபனாசி இண்டிகேட்டரை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எங்கே வச்சு யூஸ் பண்ணணும், எந்த கீ கிளிக் பண்ணால் வந்துட்டு அது வந்துட்டு யூஸ் ஆகும், எப்படி டெலீட் பண்ணணும், அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அந்த பேசிக்ஸ் எல்லாம் வந்து முன்னையே தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பழகிக்கணும். அண்ட் ஹவு டு ட்ரேட் இன் அ ப்ரோக்கரேஜ் அப்ளிகேஷன் ஆர் வெப்சைட்ஸ். அதாவது நீங்கள் வந்து இப்போது ஒரு ஜெரோதா புரோக்கர் ஆப்பில் தான் வந்து நீங்கள் வந்துட்டு ட்ரேடிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து எப்படி கேபிட்டலை வந்து போடுறது, அதுலேருந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது, எப்போ வந்து எக்ஸிட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்ஸை தெரிஞ்சு வச்சுருக்கணும் முன்னையே நீங்கள் வந்து ட்ரேடிங்லாம் பண்ண போகிறீங்கன்னா. ஓகே. அடுத்து வந்து நம்ம சைக்காலஜி அண்ட் எமோஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சைக்காலஜி அண்ட் எமோஷன்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வி நீட் டு கண்ட்ரோல் தி எமோஷன்ஸ் ஃபார் ரிவார்ட்ஸ் அண்ட் லாசஸ். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ட்ரேட் எடுக்கிறோம், அந்த ட்ரேடு வந்துட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருச்சு, இன்னும் 2-3 ட்ரேட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கேபிட்டலையும் லாஸ் பண்ணாமல் இருக்கணும். அதே சமயத்தில் வந்துட்டு நீங்கள் வந்து அவ்வளோதான் இந்த ட்ரேட் வந்து லாஸில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரேடை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும், இதில் வந்து லாஸ் ஆன அமௌண்ட்டை வந்து நம்ம டபுள் மடங்காக எடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமாக ட்ரேட் பண்ணி இருக்கிற அமௌண்ட்டையும் வந்துட்டு நம்ம லாஸ் பண்ணிடக்கூடாது.
ஸோ இதுக்கு வந்து நம்ம எமோஷன்ஸ் அண்ட் சைக்காலஜி வந்துட்டு ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிகாஸ் த ட்ரேடிங் இஸ் அபவுட் 80% ஆஃப் சைக்காலஜி அண்ட் 20% ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. அதாவது இப்போ என்னன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு 10,000 நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10,000 இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. அந்த ட்ரேடில் வந்து ஒரு ரூ. 250 ப்ராஃபிட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பாடா ரூ. 250 ப்ராஃபிட் கிடச்சிருச்சு, இன்னும் 10,000 அந்த இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம், அந்த 10,000 இன்னும் நமக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்துட்டு கடைசியில் வந்து ஒரு லாஸில் போய் முடியறது வந்து நமக்கு லாஸில் தான் போய் முடியும். அதாவது வந்து நம்ம ஒரு எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படா நமக்கு ஒரு கிரீட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணி இது வந்து ஒரு லாஸில் போய் முடியும். அதே மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஓகே இந்த ட்ரேட் எடுத்திருக்கோம், இந்த ட்ரேட் வந்து லாஸ் ஆயிடுச்சு, அடுத்த ட்ரேடில் வந்து நம்ம ஓவர் கம் பண்ணுன்னு சொல்லிட்டு எமோஷன் ஆகி அந்த ட்ரேடையும் வந்துட்டு நம்ம 10,000 250 லாஸ் பண்ணிட்டு 9,750 அந்த இதை ஃபுல்லாக போட்டு அதை ட்ரேட் பண்ணி அதையும் ஃபுல்லாக லாஸ் பண்ணுறது வந்துட்டு நமக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்காது. ஓகேவா? அதனால தான் வந்து சைக்காலஜி வந்து 80%னும் ஸ்ட்ராட்டஜி வந்து 20%னும் சொல்லியிருக்காங்க. அடுத்து அனலிட்டிக்கல் ஸ்கில். இந்த அனலிட்டிக்கல் ஸ்கில்லுங்கிறது வந்து என்னன்னா வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் சென்டிமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் என்ன வரும்னா, நீங்கள் வந்து சார்ட்டை வந்து எப்படி பார்க்குறீங்க, இந்த சார்ட்டில் வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து என்ன வந்து குறிக்கும், இப்போ ஒரு கேண்டில் ஸ்டிக் வந்துட்டு என்ன பேட்டர்னு, இப்போ வந்துட்டு இந்த கேண்டில் ஸ்டிக் வந்து அப்பில் போகுமா இந்த டவுனில் போகுமான்னு குறிக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறது எல்லாமே டெக்னிக்கல் அனாலிசிஸில் வரும். நீங்கள் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருக்கீங்கன்னா வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து மேக்ஸிமம் தேவையில்லாமல் தான் இருக்கும். நீங்கள் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸே போதுமானதாக இருக்கும். இப்போ வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்னென்னா வந்துட்டு நீங்கள் ஒரு கம்பெனியோட பேஸ்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது, இந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கா, இந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது தான் வந்து இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் வரும். இந்த சென்டிமெண்டல் அனாலிசிஸ்ங்கிறது என்னென்னா வந்து நம்ம வால்யூம்லாம் வந்து அனலைசிஸ் பண்ணி பண்ணுறது தான் இந்த சென்டிமெண்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த அனலிட்டிக்கல் ஸ்கில் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். அடுத்து வந்து ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட். இந்த ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டோன்ட் டேக் அ ஓவர் ட்ரேட் வைல் யூ காட் அ ப்ராஃபிட் ஆர் லாசஸ், ஃபிக்ஸ் த லாசஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் இன் எ டே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்து நான் அப்படியே சொன்னதே தான், நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட் எடுத்துட்டீங்கன்னு சொல்லி ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது, அதே மாதிரி லாஸ் எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டும் ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கீங்க, ஒரு நாளைக்கும் நீங்கள் ஒரு 3 ட்ரேடு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் ப்ராஃபிட் வந்தாலும் 3 ட்ரேடு தான் எடுத்துருக்கணும், இதே லாஸஸ் வந்தாலும் 3 ட்ரேடு தான் எடுத்துருக்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு டிசிப்ளினாக வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரேடிங்கை எடுத்து வந்து பண்ணணும். ஓகேவா? அடுத்து வந்து ஃபிக்ஸ் த லாஸஸ் அண்ட் ப்ராஃபிட் இன் எ டே. இப்போ நீங்கள் வந்துட்டு நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ ஒரு நாளில் வந்து இப்போ இவ்வளோ லாஸ் ஆச்சுன்னா, இப்போ ஒரு நாளில் வந்துட்டு எனக்கு ஒரு 1,000 லாஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான், நான் இன்னைக்கோட ட்ரேடை முடிச்சிடுவேன். இப்போ எனக்கு ஒரு நாளைக்கு வந்து 2,000 ப்ராஃபிட் வருதுன்னா இந்த ட்ரேடை வந்து நான் இதோட முடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இருக்கிறது தான் வந்து இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட கான்செப்ட்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து கண்டினியூஸ் லேர்னிங் அண்ட் அடாப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து என்னென்னா, லேர்ன் அபவுட் தி மார்க்கெட் அண்ட் கண்டினியூ தி லேர்னிங் அண்ட் அடாப்ட் டு தி மார்க்கெட். இப்போ இதில் வந்து என்னென்னா வந்துட்டு நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்துட்டு லேர்ன் பண்ணிவிட்டு அதில் வந்து எப்போவுமே கண்டினியூஸாக வந்து அந்த மார்க்கெட்டை வந்து லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து ஓகே நான் வந்து ஒன்ஸ் வந்து இனிஷியலாக உள்ளே வரும்போது எல்லாமே படிச்சுட்டேன், ஓகே அதுக்கப்புறம் நம்ம அவ்வளோதான் இன்வெஸ்ட் பண்ண போகிறதான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் நம்ம இன்வெஸ்ட்டும் பண்ணிவிட்டு மற்ற டைம்லலாம் வந்துட்டு நம்ம வந்து அதை வந்து ட்ரேடிங்கை வந்து படிக்கவும் செஞ்சுக்கணும். அந்த இதை மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம டெய்லியும் வந்துட்டு படித்து இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அடாப்ஷன் டு த மார்க்கெட். நீங்கள் இந்த மார்க்கெட்டுக்கு வந்து அப்படியே அடாப்ட் ஆகிக்கணும். ஓகேவா? இந்த மார்க்கெட் வந்து இப்படி தான் போகுது, இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆல்ரெடி வந்து தெரிஞ்ச மாதிரி இருந்துக்கணும். அவ்வளோதான். தெரிஞ்ச மாதிரி இருந்துக்கணும்னு சொல்லலை, தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு நெட்வொர்க்கிங். இந்த நெட்வொர்க்கிங்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கம்யூனிகேட் வித் தி ட்ரேடர்ஸ் அண்ட் ஹவு others use the strategies to make a profit and how others overcome the losses. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரேடர் இருக்காருன்னா அந்த ட்ரேடர் கூட கம்யூனிகேட் பண்ணி அந்த ட்ரேடர் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறாங்க, சப்போஸ் அவங்க லாஸை வந்து பார்த்தாங்கன்னா அந்த லாஸ்லேருந்து எப்படி ஓவர் கம் ஆகுறாங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அந்த ட்ரேடர்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா கைஸ்? அதுக்கடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரெக்கார்ட் அண்ட் கீப் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெக்கார்ட் அண்ட் கீப் அனாலிசிஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரெக்கார்ட் தி ட்ரேட்ஸ்,
how much you profit and losses, how you got profit and how you lost the trader, everything and analysis the portfolio about your trading. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அந்த ட்ரேடை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸல் சீட்லேயோ வந்துட்டு இல்லைனா கூகுள் ஷீட்லேயோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து இந்த 1 மந்தில் வந்து நீங்கள் என்னென்ன ஒரு 1 மந்த் ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த 1 மந்தில் வந்து எவ்வளோ ட்ரேட் எடுத்திருக்கீங்க, அந்த ட்ரேட்லேருந்து எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் ஆயிருக்கு, இந்த ப்ராஃபிட் ஆனதுக்கு என்ன ரீசன், இந்த லாஸ் ஆனதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் இந்த சார்ட்டை வந்து நீங்கள் எக்ஸல் சார்ட்டை வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கடுத்து வந்து நீங்கள் வந்துட்டு அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த டைம் நீங்கள் வந்து அந்த மிஸ்டேக் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ரெக்கார்டை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து லீகல் அண்ட் ரெகுலாரிட்டி நாலேஜ். அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூ நோ அபவுட் தி லீகல் அண்ட் ரெகுலாரிட்டி நாலேஜ் அபவுட் யுவர் கண்ட்ரிஸ் அண்ட் ஹவு டேக்ஸஸ் ஒர்க்ஸ் இன் எவ்ரி திங். இது ஒன்றும் இல்லை guys. இதில் வந்து நீங்கள் என்னென்னா வந்து இப்போ ஒரு brokerage ஆப் எடுக்கிறீங்கன்னா அந்த ஆப்பில் வந்து நீங்கள் ஒரு ட்ரேடுக்கு வந்துட்டு எவ்வளோ வந்து அவங்க வந்து அமௌண்ட் பிடிக்கிறாங்க அந்த மாதிரி சொல்லி பார்க்குறதெல்லாம் தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு ஒரு பல்கான அமௌண்ட்டை வந்து நம்ம வித்ட்ரா பண்ணுறோம்னா இந்த இதில் வந்து எவ்வளோ டேக்ஸஸ் இருக்கும், இந்த நம்ம கண்ட்ரியில் வந்து எவ்வளோ டேக்ஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் வந்து இந்த இதில் இருக்குது. அவ்வளோதான் guys. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு டெய்லியும் ட்ரேடிங்கை பற்றி லேர்ன் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த சேனலில் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.